அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு, நான் உங்களை நெருங்கிவிட்டேன், நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? இப்படிக்கு நோம்பு மாதம் என்ற தலைப்பைகளை பேச இருக்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் சாலிஹான அமலாக கபூல் செய்தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من صام إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி உடன் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, அருமையான ஒரு சங்கையான ரமலான் மாதம், நான் உங்களை நெருங்கிவிட்டேன், நீங்கள் தயாராகிவிட்டீர்களா என்று நோன்பு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரு நாளில் நம்ம அடையிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை அஹ்லம் வ ஸஹ்லா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், சாந்தி சமாதானமான நல்ல ஒரு ரமலானை அடைந்து எல்லா நோன்புகளையும் வைத்து தராவியாக்களை தொழுது அதிக ஹத்தமுல் குர்ஆனை முடித்து எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஏத்துக்கதிராக அடையக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த ரமலானை உலக முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ரமலானே வருக, உன்னுடைய வருவு நல்வருவாட்டம் என்று அனைத்து முஸ்லீம்களும் சார்பாக கேட்டுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை நல்ல முறையில் அடைய தௌஃபீக் தருவானா. ஆமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹுவே, ரஜப ஷஅபான் எங்களுக்கு நீ பரக்கத் செய்து ரமலானை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு மாதத்தை நமக்கெல்லாம் தர இருக்கிறான். அந்த மாதத்தை நாம் எல்லாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம்? இஹ்யா உலூமுத்தீன் இமாம் கஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, நோன்பு 3 விதமான முறையிலே நோன்பு இருக்கிறது. அதிலே முதலாவது பொதுமக்களுடைய நோன்பு. பொதுமக்கள் நோன்பு, அவங்களுடைய நோன்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களை விட்டும் தவிர்த்திருப்பது, நோன்பு முறிக்கக்கூடிய உணவது, உண்ணுவது, பருகுவது, இச்சையை அடக்கிக் கொள்வது, இதை விட்டு அவங்க தவிர்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இது பொதுமக்களுடைய நோன்பாக இருக்கிறது. நோன்பை முறிக்கக்கூடிய உண்ணுவது, பருகுவது போன்ற விஷயங்களை விட்டும் தவிர்த்திருப்பாங்க. இது பொதுமக்களுடைய நோன்பாக இருக்கிறது. 2வது நோன்பு நல்லடியாருடைய நோன்பு. நல்லடியார்கள் நோன்பு நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களை விட்டு அவங்க தவிர்த்திருப்பதோடு உறுப்புக்களை எல்லாம் பேணி எல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய விஷயத்திலே கண்ணு, காது, அது மாதிரி வாய் எல்லாமே, வயிறு மட்டும் நோன்பு இல்லாமல் எல்லாமே உடம்புடைய உறுப்புகள், அவயவங்கள் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய விஷயங்களே நல்லவங்க நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் 3வது படித்தரமான நோன்பு, உயர்வான நோன்பு, அது நபிமார்களுடைய நோன்பு. அவங்களுடைய நோன்பு உள்ளத்தை அப்படியே இறைவனுடைய பக்கம் ஒப்படைத்து விடுவாங்க. உள்ளத்துக்கும் இறைவனுக்கும் தொடர்புள்ள நோன்பாக அப்படியே சமர்ப்பிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கே சமர்ப்பிப்பாங்க. உள்ளத்திலே துனியாவுடைய எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அந்த உள்ளமும் இறைவனும் நேரடியான முறையிலே அவங்க அந்த நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட 3 விதமான நோன்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித்தந்த அற்புதமான ஒரு நோன்பு. அதிலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம தக்குவான முறையிலே நோன்புகளை நோக்குவோமோ அந்த அளவுக்கு அந்த நோன்புடைய நற்கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவோம். அதுதான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ். சாதாரண பொதுமக்களுடைய நோன்பு, அவங்க என்ன செய்வாங்க, உண்ண மாட்டாங்க. சகலிருந்து நியத்து வச்சு மரிபு வரையும் வாங்க சொல்கிற வரையும் அவங்க என்ன செய்வாங்க,
உண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, வயிறு மட்டும் நோன்பு வச்சக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பொழுதுபோக்கு அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படியே நேரத்தை கடத்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மூலமாக அக்கம் பக்கம் போய் சும்மா அரட்டி அடித்து அப்படியே நேரத்தை கடத்துவாங்க. அது மாதிரி ஃபோன் எடுத்து கேம் விளையாடுவாங்க. அது மாதிரி சண்டை சச்சரவு போட்டுக்கொள்வாங்க, அந்நிய பெண்களை பார்த்து கொள்வாங்க, புறம் பேசுவாங்க. இப்படி அவங்க நோன்பு வச்சுருப்பாங்க. எல்லா பாவங்களும் சாதாரண நாட்களை போன்றே கடத்தி கொள்வாங்க, நேரத்தை கடத்துவாங்க. இதுதான் அவங்களுடைய நோன்பு. எப்படா நம்ம நோன்பு திறக்க நேரம் வரணுமே, சாப்பிட்ணுமே, நோன்பு திறக்கணுமே, அப்போ நமக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உள்ள அந்த இதில் நேரத்தை கடத்துவாங்க. இன்னும் நேரம் மத்தியானம் ஆயிடுச்சா, நீ அசராயிடுச்சா, இப்படி நேரத்தை கடத்துவாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் 2 பெண்மணிகள் வயிறு வலிக்குது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது அவங்க 2 தட்டை கொண்டு வந்து வாந்தி எடுக்க சொல்லுவாங்க. வாந்தி எடுத்தால் அந்த தட்டில் இறைச்சி துண்டாக வாந்தி எடுப்பாங்க. யாரை சொல்லுவாங்க, இறைச்சி சாப்பிடலையே, இது என்ன இறைச்சி எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் மற்ற பெண்மணிமார்களை பற்றி நீங்கள் புறம்பேசி திருந்திருக்கின்றீர்கள். நோன்பு வச்சு பிறரை பற்றி நீங்கள் புறம்பேசி இருந்திருக்கின்றீங்க. அதனால நீங்கள் அவங்களுடைய இறைச்சி சாப்பிட்ட அந்த இறைச்சி அந்த தட்டில் வெளியாகி விட்டது என்று சொல்லுவாங்க. இப்படி நோன்பு வைத்து விடுவாங்க. அந்த நோன்புக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த நோம்பினுடைய பலாபலன் அடைய முடியாமல் போய்விடுவாங்க. நோம்புடைய பலாபலன், நோன்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சிறப்புகளை, எவ்வளோ பாக்கியங்களை அந்த நோன்புனால நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். நம்முடைய எல்லா தேவைக்கும் வெற்றிகரமான அந்த நோன்பு மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றுதல் ஏற்படக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னாலே நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு. எதுக்காக வேண்டி, நீங்கள் எல்லாம் தக்குவாதாரிகளாக ஆவதற்காக வேண்டி. இன்னமா யத்தகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீங்களுடைய நன்மை தான், முத்தகீங்களுடைய அந்த வாழ்க்கை தான், முத்தகீங்களை தான் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட தக்குவாவான அந்த நோன்பு அல்லாத ஏதோ நோன்பு வைக்கிறோம், நோன்பு திறந்தோம், நோன்பு மாதம் விட்டு போய்விட்டது அப்படி கடனை கழிக்கிற மாதிரி உள்ள நோன்புக்கு தான் பொதுமக்களுடைய நோன்பாக இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது நல்லடியாருடைய நோன்பு, அவங்களுடைய நோன்பு, அவங்க நோன்பு வைப்பாங்க. அவங்க கண்ணு நோன்பாக இருக்கும், அவங்களுடைய காது நோன்பாக இருக்கும், அவங்களுடைய வாய் நோன்பாக இருக்கும், கைகள் நோன்பாக இருக்கும், கால்கள் நோன்பாக இருக்கும். எல்லாமே அவங்க நோன்பாளிகளாகவே நல்லடியாருடைய நோன்பாக இருக்கும். இது 2வது படித்தரமான நோன்பு. இவங்க நோன்பு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, யாரையும் பற்றி புறம் பேச மாட்டாங்க. நோன்பு வச்சுருப்பாங்க. யாருடைய அந்த இசையை கேட்க மாட்டாங்க. பாட்டு இசையை நம்ம பார்க்குறோம். கம்பெனிகளில் போனால், வீட்டுக்கு போனால் டிவி ஓடிட்டே இருக்கும். நோம்பு மாதத்துலேயும் டிவி ஓடிட்டு இருக்கும். ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, கேம் விளையாட்டுருப்பாங்க, பாட்டு வச்சுருப்பாங்க, கம்பெனியில் பாட்டு வச்சுருப்பாங்க, பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாமே காது நோன்பு வச்சுருப்பாங்க. நல்லடியாருடைய நோன்பு காது நோன்பாக இருக்கும். அது மாதிரி கெட்ட பெண்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்நிய பெண்களை பார்க்க மாட்டாங்க, கண்ணு நோன்பாக இருக்கும். அது மாதிரி கைகள் எந்த கெட்ட செயல் பக்கம் போக மாட்டாங்க, கெட்ட செயல் பக்கம் அவங்க நடக்க மாட்டாங்க, கால் நோன்பாக இருக்கும். இப்படி நல்லடியாருடைய நோன்பு இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான கூலி தரக்கூடிய நோன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். மன் சாம ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகதம மின் தம்பிஹி. ஒருவர் நோன்பு வைத்து ஈமானுடனே, இஹ்திசாம் இஹ்லாஸான உடனே யார் நோன்பு வைக்கின்றார், அவர் தக்குவாவான முறையிலே அல்லாஹுக்கு எல்லா நோன்பு அல்லாஹ் எப்படி நோன்பு வைக்க சொன்னானோ அவன் மாறி நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், ஹராம் இல்லாமல் நல்ல முறையிலே நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஃபிர லஹு மா தகதம மின் தம்பிஹி, அவங்களுடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட நோன்புகளாகத்தான் நம்ம நல்லடியாருடைய நோன்பு. இனி அடுத்தது 3வது தரத்தில் உள்ள நோன்பு நபிமார்களுடைய நோன்பு. அவங்களுடைய நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நோன்பாக அவங்களுடைய நோன்பு அல்லாஹ் அவங்க வச்சுருப்பாங்க. உள்ளரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் பாதுகாப்பதுடனே உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் அவங்க திருப்பி கொண்டு வைக்கக்கூடிய நோன்பு. அவங்களுடைய உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்தும்
அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவங்க உள்ளத்தை சமர்ப்பிக்கக்கூடிய விதத்திலே நபிமாருடைய 3வது மர்த்தபாவுடைய நோன்பு. அதுதான் மிக உயர்ந்ததரமான 100க்கு 100 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த தக்வாதாரிகளான நோன்பு, அல்லாஹ்வுக்கு பிடித்த நோன்பு, நோன்பு எதிர்பார்க்கக்கூடிய நோன்பு. அதை நான் உங்களை நெருங்கிவிட்டேன், நீங்கள் தயாராகி விட்டீர்களா, இப்படிக்கு நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களை நெருங்கி விட்டேன் என்று நோன்பு சொல்லக்கூடிய அந்த நோன்பு, தயாராகி விட்டீர்களா என்று சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அந்த நோன்பு மாதம் இப்படி உயர்ந்த நபிமார்களுடைய தன்மை உள்ள நோன்பு தான் நோன்பு அதை எதிர்பார்க்குது. அந்த நோன்பை நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் எதிர்பார்த்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட தக்வாதாரிகளான நபிமார்கள், சித்திகீங்கள், சாலிஹீங்கள், வலிமார்கள், சஹாபா பெருமக்கள் நோன்பு வைத்த நோன்பு எல்லாம் கண்ணு நோன்பாக வச்சுருப்பாங்க, காது நோன்பாக வச்சுருப்பாங்க, அது மாதிரி வாய் நோன்பாக வச்சுருப்பாங்க. வயிறு மட்டும் நோன்பு இல்லை, உறுப்புகள் எல்லாமே நோன்பு வச்சு இமாம் பெருமக்கள் அப்படியே அவங்களுடைய நேரங்கள் காலங்களை எதிர்கழிப்பாங்க. குர்ஆன் ஓதுவதை கழிப்பாங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டு பகலில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, இரவில் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. அப்படிப்பட்ட யாரையும் பற்றி குறை சொல்வதோ கோல் சொல்வதோ அவங்களுடைய வேலையே இருக்காது. சண்டை யாராவது சண்டை போடக்கூடிய வந்தவங்க ஆனால் சாயினும் நான் நோம்பாடி என்று தவிர்த்து கொள்ளுவாங்க. வேலை வாய்ப்புகளை வீட்டுகளை வேலை வாய்ப்பு முடித்து விட்டு அப்படியே பள்ளிவாசல் வந்து உட்காந்து குர்ஆன் எடுத்து ஈத்திகாஃபில் ஒரு நியத்தோடு வந்து குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவாங்க. வீடுகளில் தாய்மார்கள் அப்படி ஒரு ஓரமாக சீக்கிரமாக வேலையெல்லாம் முடித்து விட்டு அவங்க குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுவாங்க. அப்படிப்பட்ட நோன்பு, அந்த நோன்பு தான் நான் உங்களை நெருங்கி விட்டேன், நீங்கள் தயாராகி விட்டீர்களா என்று கேட்கக்கூடிய அந்த சௌம். ஆனால் சாயினும் அந்த நோன்பு நான் நோன்பாக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய தக்குவாதாரிகளான நோன்பு இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய நோன்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நோன்பெல்லாம் நம்முடைய நோன்பெல்லாம் ஆக்கி அருள்வானாக. அப்படிப்பட்ட நோன்பெல்லாம் நம்முடைய நோன்பெல்லாம் எல்லாம் ஆக்கி அருள்வானாக. அப்படிப்பட்ட அந்த நோன்பு சஹாபா பெருமக்கள் நபிமார்கள் எப்படி நோன்பு வச்சாங்க? ஈமான் பரிபூர்ணமான ஈமான் உடனே அவங்க நோன்பு காலத்தில் ஈமான் உடனே நோன்பு வைப்பாங்க. அது மாதிரி இஹ்லாஸ், எந்த முகசுதியும் இல்லாமல், எந்த அவங்களுடைய கலப்பற்ற நோன்பு, இஹ்லாசுடனே தூய்மையான அல்லாஹ்வுக்காக வேண்டியே நோன்பு வைப்பாங்க. பிறர் பார்ப்பதற்காக வேண்டி, மெச்சுவதற்காக வேண்டி, நாமெல்லாம் தொழிலாக இருக்கிறோம், நாமெல்லாம் நோன்பாளியாக இருக்கிறோம், நாமெல்லாம் அது நல்லவங்களாக இருக்கிறோம் நடிப்பு இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாசு நோன்பு வைப்பாங்க. அது மாதிரி பேணுதலாக இருப்பாங்க. எது நாங்கள் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹலாலா ஹராமா பேணி சகரு செய்யக்கூடிய நேரத்திலையும் ஹலாலான உணவை அவங்க அறிந்து நோன்பு வைக்கக்கூடிய, உண்ணக்கூடிய, ஹலாலான முறையில் நோன்பு இருக்கக்கூடிய, ஹலாலான முறையிலே சகரு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஏழை மிஸ்கீன்களுக்கு தான தர்மம் ஜக்காத்துகளுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த நோன்பு வந்து விடுமையானால் பொருளாதாரத்தை எப்படியாவது சேர்த்தி வச்சு அவங்க ஏழை எளியோருக்கு, அனாதைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு அப்படியே அவங்க தான தர்மங்கள் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க அவங்க. அது மாதிரி அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நல்ல இஹ்லாசுடனே நல்ல நற்குணமான பழக்கம், அவங்க பழக்க வழக்கம் எல்லாம் பொதுமக்களோடு, ஜமாத்தாரோடு, குடும்பத்திலே அவங்களுடைய பழக்கம் நல்ல சரிகாவான பழக்கங்களாக நற்பணம் உள்ள பழக்கம் உள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமுள்ள நற்பண்புள்ளவங்களாக அவங்க பழகிக்கொள்வாங்க. எந்த கோபம் இல்லாமல், எந்த கட்டணமும் இல்லாமல், எந்த யாரையும் குறை சொல்லாமல், புறம் பேசாமல், கெட்டணம் எண்ணாமல், அது மாதிரி வஞ்சகத்தன்மை இல்லாமல், உள்ளொன்றும் புறமொன்றும் இல்லாமல் நல்ல இஹ்லாஸான நல்ல தூய்மையான நற்பண்புள்ள நற்குணமுள்ளவர்களாக அவங்க பொதுமக்களுக்குள்ள வாழ்ந்து கொள்வாங்க. நல்ல சேவைகளை செய்வாங்க, பொதுமக்களுக்கு சேவைகளை செய்வாங்க. எந்த அளவுக்கு சேவை செய்யணும்னு சொன்னால் எந்த வேலை இருந்தாலும் அந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி அவங்க உடனே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பு வைக்க கற்றுத்தந்தாங்க, அந்த மாதிரி நோன்பு வச்சு அழகான முறையிலே இஹ்லாஸுடனே, அது மாதிரி அவங்க தக்வாவான முறையிலே அல்லாஹ்வுக்கு பிரியமான முறையிலே நல்ல முறையிலே நோன்பு நோப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நோன்புகளாக நம்முடைய நோன்புகள்லாம் ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், புனிதமான ரமலான் மாதமே வருக. லைலத்துல் கத்ர் உள்ள அந்த ரமலான் மாதம் 1000 மாதத்தில் சிறப்புக்கூடிய நோன்பு நம்மை நோக்கி வருகிறது. வரவேற்போம். தராவியானுடைய மாதம் அல்லாஹ் அழகான முறை எல்லோரும் தராவியாவை 30
நாளும் தராவியா தொழுது ஹத்தமுல் குர்ஆன் ஓதக்கூடியவங்க, நல்ல அந்த மாதத்தை எதிர்பார்த்து நம்ம தொழக்கூடியவங்களாக, அது மாதிரி காலையெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, அது மாதிரி இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம வந்து கஞ்சி வடையும் பார்த்து பேசி சிரித்து விளையாடி கொண்டு நேரத்தை வீணாக்காம நம்ம எல்லாம் எத்தனையோ துவாக்கள் இருக்குது. நம்முடைய தேவைகள், உலக முஸ்லீம்களுடைய தேவைகள், நண்பர்கள் தேவைகள், சொந்த பந்தக்கூடிய தேவைகள், நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா இடத்துல அதிகம் சகவுடைய நேரத்தில் இஃப்தார் நேரத்தில் அதிக துவா கேட்டு அல்லாவுடைய அந்த வர்க்கத்தான கபூலியத்தான துவாவை பெறக்கூடிய மக்களாக, அது மாதிரி தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக, நல்ல நற்குணத்தோடு பழகக்கூடியவங்களாக, சண்டை சச்சரவு போடாமல் எல்லா சாலிகான அந்த லைலத்துல் கத்ராவை அடையக்கூடிய ஈத்திகாப்பு நன்மை அடையக்கூடிய, பெருநாளுடைய சிறப்பு அடையக்கூடிய, எல்லா சிறப்பும் எல்லா ரஹ்மத்தும் எல்லா மக்ஃபிரத்தும் எல்லா இத்துக்கும் என்னார் 3 சிறப்பை அடையக்கூடிய நல்ல மாதமே வருக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை அடையக்கூடிய சிறப்பான இன்னைக்கு வியாழக்கிழமை இரவாக இருக்கிறது. நல்ல முறையிலே இரவிலே ஸலாத்துகளை ஓதி அதிகமான தஹஜ்ஜுதை தொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதி நோன்புக்காக வேண்டிய அதிகமான இஸ்திக்பார் செய்யுங்க, தௌபாக்களை கேளுங்க, எல்லா இடத்துல அதிகம் திக்ருகளை செய்யுங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு மாதமெல்லாம் சிஹத்தான முறையிலே ராஹத்தான முறையிலே நம்ம எல்லாம் அடைந்து அந்த மாதத்தை நல்ல முறையில் அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் முஸ்லீம் எல்லோருக்கும் தந்த அறிவானாக. அது மாதிரி ஏராளமான நண்பர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி வியாபாரங்களை பரக்கத்தாக்கி, குறிப்பாக திருப்பூர் நகரங்களிலே கம்பெனிகளிலே வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமான ஆர்டர்களை வந்து எல்லோருக்கும் வேலை செய்யக்கூடிய சௌபாக்கியத்தை உலக அளவிலே பொருளாதார வீழ்ச்சி ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீரோடும் பரக்கத்தோடும் எல்லாம் ஒற்றுமையான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்த அறிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.